பரணியில் பிறந்தவனுடைய குணம் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க சார். பரணியில் பிறந்தவங்களுடைய குணம் அப்படின்னு பார்க்கும்போது விட்டு கொடுத்து வாழ்றது, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ அப்படி இறங்கி போய் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடியவங்க பரணியில் பிறந்தவர்கள். இவங்களுக்கு கோபம் வராது, வந்துட்டா அவ்வளவு சீக்கிரம் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி எதிரின்னு ஒருத்தரை முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் கொடுக்கக்கூடிய ஒரு திசைன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் திசை. சந்திர பகவான் தான் இவங்களுக்கு தொழில் கொடுக்கணும், சந்திர பகவான் தான் இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும், சந்திர பகவான் தான் இவங்க நினைச்ச இலக்குக்கு இவங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும். என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும், எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம். அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அமர்ந்துள்ள இடம் வைத்தீஸ்வரனுடைய ஆலயம். அந்த வைத்தீஸ்வரனுடைய ஆலயத்தில் சுக்கிர பகவானுடைய தரிசனம் இவங்க ஜென்ம நட்சத்திர நாளன்று எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனாக வருவாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அவங்க கவனமாக இருக்கணும். அப்படின்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நாமோடு இணைந்தவர் ஜோதிடர் குருமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ நட்சத்திர அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு பிறவியிலிருந்து இறப்பு வரை எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அனுபவிக்க போகிறாங்க, எந்தெந்த திசை வரப்போகுது, அந்த வயதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்குறோங்க சார். அந்த வகையில் பரணி நட்சத்திரம், பரணி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குணம் இருக்குல்லங்க சார். இப்போ பரணியில் பிறந்திருந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு இருக்கும். ஸோ முதல்ல பரணியில் பிறந்தனுடைய குணம் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க சார். பரணியில் பிறந்தவங்களுடைய குணம் அப்படின்னு பார்க்கும்போது விட்டு கொடுத்து வாழ்றது, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ அப்படி இறங்கி போய் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடியவங்க பரணியில் பிறந்தவர்கள். இவங்களுக்கு கோபம் வராது, வந்துட்டா அவ்வளவு சீக்கிரம் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி எதிரின்னு ஒருத்தரை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி இவங்க வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் இவங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தே கெட்டு போனவங்க அப்படின்னா பரணியில் பிறந்தவங்கள சொல்லலாம். ஏன்னா இவங்க தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காக உதவி பண்ணக்கூடியவங்க. தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படுதா, இவங்க தன்னுடைய பொருள், பணம் எல்லாத்தையும் கொடுத்து உதவி பண்ணிடுவாங்க. தன் கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்களா உதவி பண்ணுவாங்க, தன்னுடைய நண்பர்களாக உதவி பண்ணுவாங்க. தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரம் முதன்மையில் வரும். 27 நட்சத்திரங்களில் இவங்க பார்த்திங்கன்னா 2ஆம் நட்சத்திரமாக இவங்க வராங்க. 2ஆம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த வாக்குஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். 2 தான் குடும்பம், 2ஆம் பாவகம்தான் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயம் பண்ணுற தனம். அதே போல் 2ஆம் பாவகம்ங்கிறது தான் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போது இவங்க வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா அந்த வார்த்தைக்கு உண்மையாக இருக்கணும், அந்த வார்த்தையை காப்பாற்றணும். உயிரே போனால் கூட கொடுத்த வாக்கு மாறாதவங்க பரணியில் பிறந்தவங்க. எந்த இடத்துலையும் தன்னுடைய கஷ்டம் எவ்வளவா இருந்தாலும் நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் இல்லையா, அந்த வாக்கு காப்பாற்றியே தீரணும் அப்படின்ட்டு போராடியாவது அதை காப்பாற்றி கொடுத்துருவாங்க. தான் கெட்டாலும் மற்றவர்கள் கெடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களில் பரணியில் பிறந்தவங்களும் உண்டு. இவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைச்சிரும், நல்ல ஒரு ஹை பொசிஷன் எடுத்துருவாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஹை பொசிஷனுக்கான மதிப்பு மரியாதை இவங்களுக்கு இருக்காது. உயர்ந்த பதவியாக இருக்கும், அந்த பதவிக்கான அங்கீகாரம் அந்த இடத்துல இருக்காது. நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கும், ஆனால் அந்த குடும்ப ரீதியாக இவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. பெரிய சொத்துக்கள் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த சொத்துக்களில் ஏதாவது ஒரு வில்லங்கமும் இருக்கும் இவங்களுக்கு. அதே போல் பணம் காசு இவங்களுக்கு நிறைய வரும், ஆனால் வர பணம் காசு எந்த இடத்துலையும் மீதியாகாது. கடன், பகை, நோய் அப்படிங்கிற இந்த 3மே இவங்களுக்கு வாழ்க்கையில் ரொட்டீனாக திரும்ப 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 இந்த அடிமேல் அடிபட்டு வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியல அப்படிங்கிறாங்க இல்லையா, இந்த நட்சத்திரமும் இதில் சேரும். பரணி அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலை சந்தித்து மேலே வரக்கூடியவங்க தான் பரணியில் பிறந்தவங்க.
கண்டிப்பாங்க சார். இப்போ பரணியில பிறந்தவங்க தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பொது கருத்து இருக்குங்க சார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல பேர் கஷ்டம்தான் படுறாங்க. தரணி ஆள்பவர்களை விட கஷ்டப்படுவர்கள் அதிகமாக இருக்குங்க சார். ஏன் இந்த போராட்டமாக இருக்கு? இதுக்கு அந்த பழமொழிக்கான விளக்கம் அதுதான் சரியான விளக்கமாங்க சார். பரணியில் பிறந்தவங்க தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, 100% இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய ஏமாற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் சார் நாங்கள் வாழ்கிறதே பெருசு, நாங்கள் எங்கே தரணி ஆள போகிறோம், இந்த தரணியில் வாழ்கிறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது, ஒரு எதிர்நீச்சலாக இருக்குது, ஒரு போராட்டமாக இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அந்த போராட்டமே தீரலை. ஏன்னா எல்லாரும் பார்த்தாலும் சொல்கிறாங்க பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார் அப்படிங்கிறாங்க. 100% இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவானாக வராங்க. சுக்கிர பகவான் இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக வருவார். இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் மேச ராசி. மேச ராசிக்கு 2ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம். அப்போ அந்த பணம், காசு, பேரு, புகழ் இதெல்லாம் இவங்களுக்கு யார் தரணும் அப்படின்னா, இந்த மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய நட்சத்திர அதிபதி தான் கொடுக்கணும். ஸோ இவங்களுடைய நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானாக வரதுனால 100% மேசராசி சரம் ராசின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது சரத்திற்கு 2, 7 அப்படி சொல்லக்கூடிய இந்த 2 பாவகமும் மாரகஸ்தானம். அப்போது இந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் யாருடைய வீடுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவானுடைய வீடு. ரிஷபமனையும் அதே போல் துலாம் மனையும் மேசராசி பரணியில் பிறந்தவங்களுக்கு மாரகஸ்தானமாக வந்துடுது. அப்போது இவங்களுக்கு பாருங்கள், இவங்களுடைய பிறப்பை அடையாளம் படுத்தக்கூடிய இந்த சுக்கிர பகவானே எல்லாருக்கும் பணம், காசு, பேரு, புகழ் அப்படின்னு கொடுத்தாலும் கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்கு அது சாதகமாக வரது இல்லை. 100% இந்த சுக்கிரன் இவங்களுடைய அந்த பிறவி காலகட்டத்திலேயே வராங்க. அந்த பிறவி காலகட்டத்தில் வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு செல்வ இழப்புகளை சந்திக்கிறாங்க. இந்த பரணியில் பிறந்தவங்க சொத்து சேர்த்துறதுல மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது. அதே போல் பாருங்கள், இவங்க ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் நீச்சம் அடைவார். 4ஆம் பாவகம்தான் அடிப்படையான மண், மனை. ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும், இல்லை நல்ல முறையில் ஒரு பூமி வாங்கணும், அடிப்படையாக நம்ம ஒரு இடத்துல நம்ம நிலச்சி நிற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மண், மனை ஸ்ட்ராங்காக அமையணும். இவங்களுக்கு வீடு கட்டுறதுல மிகப்பெரிய ஒரு சவால் உண்டு. அதே போல் பூமி வாங்குறதுல மிகப்பெரிய ஒரு சவால் உண்டு. சொத்துக்கள், ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு அடையாளமே சொந்த வீடு தான், அது சொந்த பூமி தான். இவங்க இந்த 2ம் வாங்குறதுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்துடும். அதை தாண்டி இந்த சுக்கிரன் பாருங்க, இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் நீச்சமாவார். அப்போ இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது கடன், பகை, நோய், அவமானம், வழக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் தீர்றது இல்லை, அதே போல் வழக்கு தீர்றது இல்லை, அதே போல் நோய் ஏதோ ஒரு வகையில் நோய்வாய்ப்பட்டுறாங்க. அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தீராத அவமானங்கள் உருவாயிருது. தன்னை சார்ந்தவங்களே தன்னை அவமானப்படுத்துகிற மாதிரி, தன்னுடைய குடும்பமே தனக்கு பகையாய் மாறி நிற்கிற மாதிரி, இல்லை தன்னுடைய உறவுகளே தன்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, இவங்க யாரை உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவங்களே இவங்களை காயப்படுத்திட்டு விலகி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சிருது. அதனால் பாருங்கள், இந்த பரணியில் பிறந்தவங்க தரணியில் வாழ்கிறதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கே தவிர இவங்க தரணி ஆளக்கூடிய யோகத்தில் இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுவரையுமே ஒரு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையில் தான் இருக்கிறாங்க. இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த திசையில் பிறப்பாங்க, அவங்க பிறவி எப்படி இருக்கும், அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த திசை எவ்வளவு ஆண்டு காலம் சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் உடையது. இந்த 4 பாதங்களும் மேசராசியிலேயே சேரும். அப்போது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தான் இவங்களுக்கு முதல் திசாநாதனாக வருவார். அப்போது இந்த சுக்கிர பகவானுடைய திசா கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 20 வருடம். 20 வருடமும் இவங்களுக்கு முழுமையாகவே இளமையில் கிடைச்சிருமானா அப்படி கிடைக்காது. இவங்க பிறந்த பாதத்தை பொறுத்து அந்த கால அளவு வித்தியாசப்படும். ஜனனகால திசை அப்படிங்கிறது. பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் ஏறக்குறைய 15 to 16 வருஷங்கள் அவங்களுக்கு கிடைச்சிடும் சுக்கிர மகா திசை.
இதே 4ஆம் பாதமாக இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 to 4 வருடங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக இவங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுவது சுக்கிர மகாதிசையில். இவங்களுடைய பிறந்த நாள் முதல் இவங்க அடுத்தடுத்து என்னென்ன திசைகளை சந்திக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணக்கூடியது சுக்கிரன் மகாதிசையே. சுக்கிரன் இவங்களுடைய திசாநாதனாக வரதுனால மிகப்பெரிய செல்வத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குழந்தை இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை. ஏன்னா சுக்கிரன் பணம், காசு, பேரு, புகழ் கொடுக்கக்கூடியவர். இந்த இளமையில் இந்த குடும்பத்திற்கு இவங்களுடைய தாய் தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த குழந்தை அந்த திசையில் வந்து கொடுக்கும். சுக்கிரனுடைய திசையே இவங்களுடைய முதல் திசையாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை எந்த திசையில் வேணாலும் பிறக்கலாம், எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தரணும் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது சுக்கிர திசை வரணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு பணம், காசு கொடுக்கக்கூடிய திசையாக சுக்கிரன் வராங்க. இது எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிறதே சுக்கிரன் மகாதிசையில் பிறக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் சொல்லி சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அதனால் இந்த குழந்தை பாருங்க, இவங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய வறுமையை தீர்க்க பிறந்த குழந்தை. ப்ளஸ் அதே மாதிரி இந்த சுக்கிரனுடைய திசையில் இவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். அந்த திசை இருக்கக்கூடிய கால அளவுன்னு பார்க்குறப்போ பெரும்பாலும் இந்த கல்வி படிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அது வரும். ஏன்னா ஒரு 12 வருடங்களும் கணக்கெடுக்கும் போது ஒரு குழந்தை வந்து ஒரு மேற்படிப்பு படிக்கக்கூடியது. ஏன்னா அவங்க லைஃப்பில் முக்கியமானதே வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் இந்த டைம் தாங்க சார். ஸோ அந்த காலகட்டத்தில் வருது. எந்த திசை வரும், அது எந்த அளவு அந்த கல்லூரி போகிறதுக்குமே சப்போர்ட் பண்ணுவோங்க சார்? பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் மகாதிசை கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆண்டுகள் இருக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட அடுத்ததாக வரக்கூடிய ஒரு திசை சூரிய மகாதிசை. இந்த சூரியனை பொறுத்தவரையும் இவங்களுக்கு எந்த ஸ்டேஜில் கனெக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு 16 to 18 வயசு காலகட்டத்துக்குள்ளே இந்த சூரிய மகாதிசை இவங்களுக்கு ட்ராவல் ஆகுது. பொதுவாக இவங்களுக்கு அது ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு வயதாக இருக்கும். ஒரு சிலர் இந்த சூரிய மகாதிசையிலேயே உயர்நிலை கல்வி கல்லூரி காலகட்டம் வரையுமே கூட போயிடுறாங்க. அவங்களுடைய ஜனனகால திசா இருப்பு பொறுத்து இது வேரியேஷன் ஆகும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் இவங்களுக்கு மாரகாதிபதியாக வராங்க. அதே போல் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்கக்கூடிய புதன் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகாதிபதியாகவும், தன்னுடைய நட்சத்திர அதிபதி அந்த 6ஆம் பாவகத்தில் நீச்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதாலும் இவங்களுக்கு இந்த கல்வியை முடிக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துருது. நிறைய பேருக்கு பாருங்கள், தன்னுடைய திறமைக்கு தகுந்த கல்வி கிடைக்கல. நான் எதிர்பார்த்த டிகிரி ஒன்று, ஆனால் எனக்கு அமைஞ்ச டிகிரி ஒன்று. அதே போல் என்னுடைய அப்பாவுடைய விருப்பத்துக்காக தான் இந்த படிப்பு, நான் எதிர்பார்த்த ஒரு கல்வி வேற அப்படிங்கக்கூடிய ஒரு சவால் அந்த இடத்துல இருந்துருது. அப்பா மகனுக்குள்ள அல்லது அப்பா மகளுக்குள்ள, இந்த பரணியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், தன்னுடைய தந்தைக்கும் தனக்கும் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான கருத்து வேறுபாடுகள் இந்த கல்வியில் கொடுத்துருது. அப்போது இந்த கல்வி பாருங்க, சூரிய மகாதிசையில் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. சூரியன் சுக்கிரனுக்கு நேர் எதிரி. இந்த சூரியன் பாருங்க இவங்களுடைய ஜாதக முறைப்படி 5ஆம் அதிபதியாக வருவாங்க. அப்போ இந்த நேரத்தில் 5ஆம் பாவகம் என்பது மனசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆள் மனதுங்கிறோம். நம்ம என்ன படிக்கலாம், என்னவா உருவாகலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும். ஆனால் இவங்க லட்சியம் இவங்களுக்கு அந்த நேரத்தில் நினச்சி பார்த்த ஒரு படிப்பு இவங்களுக்கு அமையறதில்லை. அந்த லட்சியத்தை ஃபில்ஃபில்லாக இவங்களால் முடிக்கக்கூடிய அந்த கல்வி இவங்களுக்கு கிடைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது. அதே போல் இவங்களுடைய தந்தைக்கு பாருங்கள் எப்படி ஒரு வருத்தம் இருக்கும்னா, சார் நான் என்னுடைய குழந்தையை இப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் அந்த சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேனோ அதற்கு அவர் எதிர்மறையாக இருக்கிறாரு. இந்த குழந்தைக்கும் தன்னுடைய அப்பாவுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வுங்கிறது இந்த சூரிய மகாதிசையில் வந்துடுது. ஒரு மன உளைச்சலோடையே இங்கே கல்வியை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூரிய மகாதிசை அவங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாங்க சார். இப்போ கல்லூரிக்கு சேரும் வரை கூட இந்த சூரிய திசை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை நான் கல்லூரி சேர போகிற வயதில் இருக்கேன், அதே சமயம் கல்லூரியில் சேர்ந்துட்டனாலுமே அடுத்த கட்ட தேவைகள் அப்படின்னு பார்க்குறப்ப சார் ஒரு வேலை தான். எல்லாருக்குமே ஒரு வேலைக்கு போகணும், இல்லை ஒரு தொழில் எடுக்கணும். ஸோ இந்த ஒரு முக்கியமான லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த டெசிஷன் மேக்கிங் டைம் ஒரு 23 வயது சார்ந்து இருக்கும் பொழுது எந்த திசை அவங்களுக்கு வரும்? அப்படி பரணி நட்சத்திரம் எந்த திசையில் என்ன பண்ண போகிறாங்க சார்? பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் கொடுக்கக்கூடிய ஒரு திசைன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் திசை.
சந்திர பகவான் தான் இவங்களுக்கு தொழில் கொடுக்கணும், சந்திர பகவான் தான் இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும், சந்திர பகவான் தான் இவங்க நினைச்ச இலக்குக்கு இவங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும். நம்ம ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு திசையாக இந்த சந்திரன் மகாதிசை வரும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சுக்கிரன் மகாதிசை நமக்கு ஒரு 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, சூரியன் மகாதிசை ஒரு 6 வருஷம் 16 வருஷம் எடுத்துக்கிட்டா கூட, சந்திரன் மகாதிசை 10 வருஷம். ஆக 26 27 வயசில் இந்த திசை அவங்களுக்கு முடியும். அப்போது ஒரு 27 வருஷத்துக்குள்ள இவங்களுடைய லைஃப்பில் அந்த படித்த படிப்புக்கான அந்த உத்தியோகத்தில் போய் உட்கார்றது, அல்லது நம்ம நினச்சி பார்த்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இளமையில் சாதிக்கக்கூடியவங்க இந்த பரணியில் பிறந்தவங்க. ஆனால் சந்திரன் திசை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திர அதிபதியாக வந்ததுனால பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர திசை சாதகமாக இருக்கிறது இல்லை. மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு முயற்சி எடுத்தாலும் கூட அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. சார், நான் படித்த படிப்புக்கு எனக்கு உத்தியோகம் அமையலை, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிடைச்ச உத்தியோகம் எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி உத்தியோகத்தில் போய் உக்காந்தாலும் கூட அந்த உயர் பதவியில் போய் இருக்கக்கூடியவங்க இந்த பரணியில் பிறந்தவங்க தான். அப்போது ஒரு பெரிய ஒரு பொசிஷன் அவங்க எடுத்துட்டாலும் கூட, ஏன் இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம், இந்த பதவிக்கு ஏன் நம்ம வந்தோம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை இந்த பரணியில் பிறந்தவங்க அந்த வயசில் சந்திச்சிடுறாங்க. அப்போ இந்த தொழில் முறையை கொடுக்கக்கூடிய இந்த சந்திரன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக வரதுனால 99% பரணியில் பிறந்தவங்களுடைய ஒரு தொழில் அமர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துருது, அல்லது அது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருது. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு உத்தியோகத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குது. கிடைப்பாங்க சார். இப்போ அடுத்ததாக திருமண வயதில் இருப்பாங்க சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறது படி பார்க்கும்போது ஒரு 23 24 வயதுக்கு சந்திர திசை அப்படிங்கிறது இருக்குது. திருமண வயதுங்கும் போது எந்த திசை இருக்கும், அவங்களுக்கு அந்த திசையை திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறதும் ஆகட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நகை வாங்குவதாகட்டும், இல்லை ஒரு சின்ன லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு இஎம்ஐ போட்டு தான் பண்ண போகிறேன், பட் இந்த வயதில் நான் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குங்க சார். அதுக்கு அடுத்து சந்திரனுக்கு அடுத்து எந்த திசை வருது, அது சப்போர்ட் பண்ணுவாங்க சார்? பரணி நட்சத்திரம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு மண், மனை, பொன், பொருள், வண்டி, வாகனம், இது அத்தனை ஆடம்பர சேர்க்கைகளையும் கொடுக்கக்கூடியது, அடிப்படையான தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியது செவ்வாய் மகாதிசை. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய வாழ்க்கை துணையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு திசையும் இவங்களுக்கு செவ்வாய் திசையில் தான். செவ்வாய் திசையில் தான் திருமணம், செவ்வாய் திசையில் தான் இவங்களுக்கு வீடு, செவ்வாய் திசையில் தான் இவங்களுடைய வளர்ச்சி. ஆனால் இந்த பரணியில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க பரணினா சுக்கிரன், சுக்கிரனுக்கு இல்லாத ஒரு வளர்ச்சியா, உங்களுக்கு சுக்கிரன் கொடுத்தா கோடி கோடியே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கிறாங்க இந்த செவ்வாய் மகாதிசையில் பரணியில் பிறந்தவங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரையும் இந்த செவ்வாய் மகாதிசை அப்படிங்கிறது இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கானா, மிகப்பெரிய எதிர்நீச்சலாக இருந்தது தான் அதிகம். ஒரு 26 வயசில் இந்த செவ்வாய் மகாதிசை அவங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 33 வயசு வரையும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை செவ்வாய் மகாதிசை. அப்போது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமான இடத்துக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய வயது அது. தொழில் அமையக்கூடிய ஒரு வயசு, திருமணம் அமையக்கூடிய வயசு, தன்னுடைய தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய வயசாக அந்த 26 டு 33 வயசு வரையும் இருக்கும். இந்த இடத்துல இந்த செவ்வாய் மகாதிசை பாருங்க, இவங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் வந்துடுறாரு, அவரே அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுறாரு. அதே போல் இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்ன கேட்டிங்கன்னா, 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் போய் நீச்சம் அடைஞ்சிடுறார். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இவங்களால் ஒரு மண் வாங்குறதுல தடுமாற்றம், ஒரு மனை கட்டுறதுல தடுமாற்றம், ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுல மிகப்பெரிய ஒரு சவால், அடுத்தது ஒரு வீடு கட்டக்கூடியதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்கள், கடன்பட்டு வீடு கட்டுறோங்க, பேங்க்கில் லோன் போட்டு வீடு கட்டுறோம், இஎம்ஐ தொடர்ந்து இவங்களுக்கு அந்த ஏஜில் போயிட்டுருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் கூட அடிப்படையான ஒரு மனிதனுக்கு அடிப்படையான அந்த மண்மனை அமைக்கிறதுல இந்த 26 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ள இந்த பரணி பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் உண்டு. ஸோ அதை தாண்டி தன்னுடைய வாழ்க்கை துணையை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க இந்த 33 வயசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பரணி நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவானாக வராங்க. இந்த சுக்கிரனே இவங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வருவார்.
அப்போது இந்த 7ஆம் இடம்ங்கிறது இவங்களுக்கு மாரகஸ்தானம். திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க, மிகப்பெரிய போராட்டம் செஞ்சுருக்கிறாங்க. பரணினாவே கொஞ்சம் மென்மையானவங்க, விட்டு கொடுத்து போகிறவங்க, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் பரணியில் பிறந்தவங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மன பொறுமையை அவங்க பார்த்திங்கன்னா இருப்பாங்க, ரொம்பவும் பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தாங்களோ, எந்த அளவுக்கு இவங்க விட்டு கொடுத்து போனாங்களோ, அந்தளவுக்கு இவங்க வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துருது, அல்லது திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு போராட்டம் செஞ்சிடுறாங்க. என்னுடைய வாழ்க்கை துணையே எனக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறாங்க, அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்குது. கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கணும், ஒரு அமைதியை கொடுக்கணும், ஒரு நிம்மதியை கொடுக்கணும். தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை அந்த நம்பிக்கையை கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனாக வரதுனால, அவர் மாரகாதிபதியாக வரதுனால ஏதோ ஒரு அவமானம் அல்லது ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு குழப்பம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், எனக்கு இந்த ஒரு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி போனவங்க நிறைய பேர் உண்டு. ஸோ அதே மாதிரி திருமணம் பண்ணிக்கலாமான்னு முடிவு பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல இவங்களுக்கு திருமண தடைகள் நிறையா வந்துடுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இளமை காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு போராடுறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அமைஞ்ச வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை நிலைநாட்டுறதுக்காக, அந்த வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திச்சிடுறாங்க இந்த ஒரு ஸ்டேஜில். ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமி அமைக்கிறதுலேயும் போராட்டத்தை கொடுத்துருது, அதே மாதிரி தொழில் அமைக்கிறதுலையும் போராட்டம் கொடுத்துருது, அதே போல் வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுறதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துருது. ஸோ இந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுக்குடா பிறந்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை செவ்வாய் மகா திசையில் கிராஸ் பண்ணுறாங்க. இந்த திசையை கடக்கிறதுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்நீச்சலாக இருந்துருது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சார் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவங்க லைஃப் லாங் இந்த விஷயத்தை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது எதுவாக இருக்கலாம். சரி, இந்த நபர்களிடம் கவனமாக இருக்கணும். அப்படி எந்தெந்த விஷயத்தில் பரணியில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும் சார்? பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது பார்ட்னர் வகையில் கவனமாக இருக்கணும். அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பரணியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் பாவகம் என்பது, மேசராசிக்கு 7ஆம் பாவகம் என்பது துலாம் மனையாக வரும். சுக்கிரன் அவர் மாரகாதிபதியாக வந்துடுவார். இவங்க பாருங்கள், வாழ்க்கையில் தோற்று நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க கூட சேர்ந்தவங்களால் ஏமாந்துருப்பாங்க, அல்லது இவங்களோட சேர்ந்த தொழில் செய்தவர்கள் இவங்க ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, அல்லது இவங்க யாரை முழுமையாக நம்பினாங்களோ அவங்க இவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல இவங்கெல்லாம் நமக்கு உண்மையானவங்க இவங்க நினைச்சாங்களோ அந்த இடத்துல இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போது தனக்கு எதிர்த்தரப்பில் வரக்கூடிய, அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் வகை பார்ட்னராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற இடத்துல இவங்க முதல்ல கவனமாக இருக்கணும். இவங்க ஏமாந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி ஆட்களால் இவங்க ஏமாந்துருக்க மாட்டாங்க. இவங்க யாரை உண்மையாக நேசித்தாங்களோ, இவங்க யார் மேலே ஒரு நம்பிக்கையாக இருந்தாங்களோ, இவங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்தாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு ஏமாற்றத்தை உருவாக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போது தன்னுடைய பார்ட்னர் வகையில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இவங்க ஒரு இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்பர் செலெக்ஷன் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இவங்களுடைய நட்சத்திரத்திற்கு, பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். இவங்களுக்கு நேர் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். அப்போது இந்த 3ஆம் எண் அப்படிங்கிறது குரு பகவானுடைய எண்ணாக வருது. அது ஒரு இவங்களுடைய வீடு வாங்கக்கூடிய ஒரு எண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க, அந்த ஃப்ளாட்டில் 3ஆம் எண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குறாங்க அதில் அந்த 3ஆம் எண் வந்தாலும் சரி, இல்லை இவங்க ஒரு வண்டி வாகனம் யூஸ் பண்ணுறாங்க அதில் அந்த 3ஆம் எண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு 100% அது ஒத்து வரது இல்லை. அதே போல் 5ஆம் எண்,
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரெல்லாம் 5ஆம் எண் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த நண்பர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடனோடையே ஓடிட்டுருப்பாங்க. ஒரு வழக்கு அவங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் தொடர் நோய் அந்த குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா பொருளாதார சரிவுகள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போது இவங்களுடைய அந்த நம்பர் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். 3, 5 அப்படிங்கிறது இவங்க ஒதுக்கிட்டாங்கனாவே கிட்டத்தட்ட இவங்க லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அதிர்ஷ்டமான எண் எது? இப்போ நம்ம நெகட்டிவ் கொடுத்துட்டோம், அப்போ அதிர்ஷ்டத்தை சொல்லணும் தானே. அப்போ அதிர்ஷ்டமான எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் எண். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். தன்னுடைய ராசிக்கு நட்சத்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவருடைய எண். அதே போல் 9ஆம் எண் தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய எண். அப்போது இந்த 2 எண் இவங்க சூஸ் பண்ணும்போது இவங்க லைஃப்பில் எனக்கு எதெல்லாம் கிடைக்கிறேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? எனக்கு தொழில் அமையலை, அல்லது திருமணம் நடக்கலை, அல்லது உத்தியோக வளர்ச்சி கிடைக்கல, அல்லது லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகலை அப்படிங்கும்போது இவங்க இந்த நம்பர் செலெக்ஷன் பண்ணும்போது இவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாங்க சார். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கணும் அவங்க லைஃப்பில் வெற்றி அடைவதற்கு அப்படின்னா அது என்ன பரிகாரங்க சார்? பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் சாதிக்கணும், என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும், எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம். பரணி நட்சத்திரம் மேச ராசி, மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாயினாவே நம்ம சொல்லியிருக்கோம் முருகப்பெருமான் அப்படின்ட்டு. சுக்கிரன் அப்படிங்கிறது அஷ்டலட்சுமியை குறிக்கும். அப்போது இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பொருந்தி வரதனால 8 கரங்கள் கொண்ட முருகப்பெருமானை வழிபடும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இவங்க வருவாங்க. அப்போ இந்த 8 கரங்கள் கொண்ட முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்தில் அன்னூர் பக்கத்தில் ஓதிமலை முருகன் அப்படிங்கிறது அவருடைய ஸ்தலம். எல்லா ஒரு முருகப்பெருமானுடைய ஸ்தலத்தை காட்டிலும் கூட ரொம்ப உயரமான இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்தலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் 5 தலையோடு இருப்பார். பஞ்சமுகம் முருகன், 8 கரங்கள் கொண்ட முருகன். ஸோ அப்போ இவங்க இந்த ஓதிமலை முருகப்பெருமானை வழிபடும் பொழுது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு இவங்க வருவாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும், எந்தெந்த திசை வரப்போது, எந்தெந்த சப்போர்ட், அதே மாதிரி அவங்களுக்கான பரிகாரம் இதை முழுமையாக பார்த்தோம் சார். நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்.